ஹாய் கைஸ், இங்கே நம்ம மூவி ரிவ்யூவில் த கேர்ள்ஸ் கோல் பிரீவில் இன் த மிக்கில்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஹீரோயினை பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு நாள் ஜீசஸ் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு. கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு பயங்கரமாக பக்தியாக இருக்கு. இதனால் கடவுள் அந்த பொண்ணுக்கு நீ எதை நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்றாரு. அதை யூஸ் பண்ணி பல நல்ல காரியங்களுக்கு இந்த பொண்ணு செலவு செய்யுது. அதாவது ஒரு புறாவை இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு புறா உயிர்ப்பித்து வைக்குது. அதேமாதிரி ஒருத்தர் நடக்க முடியாதவங்க நடக்க வைக்குது. இப்படி ஏகப்பட்ட அற்புதமான செயல்கள்லாம் செய்யுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் அந்த பொண்ணை ஒரு தெய்வ மகளாக பார்க்குறாங்க. பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. மீடியாவில் எல்லாமே அந்த பொண்ணு போகுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன, அந்த சம்பவத்துக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட காஸ்டியூம் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த குட்டி பொண்ணு அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் நிறைய கேரக்டர்ஸில் வருது. அவங்கள சூப்பராக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அட்வென்ச்சர் மாதிரி வருது. ஏன்னா இந்த பொண்ணு எதுன்னு சொன்னாலும் நடக்கும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சுவாரஸ்யமாக போய் கொடுத்துருக்காங்க. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சூப்பராக ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சரியான ஒரு கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்னதான் இவங்க அப்படி இப்படின்னு மாயாஜால காட்சியெல்லாம் காமிச்சாலும் இது ஒரு மத நல்லிணக்கம் படமாக வந்திருக்கு. ஏன்னா கிறிஸ்டின்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாகவே இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்போம். அதே தான் சொல்ல வராங்க. அதேமாரி படத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கட்சாட் போட்டு எடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தத்தில் அப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் சொல்கிறேன். ஓகே, சேம் எடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.